Taste the Daily. Taste the Daily. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபருக்கு வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் என்பவர் குற்றவாளி என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து நபர் ஒருவர் கீழே தள்ளியது தொடர்பாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் என்பவர் குற்றவாளி என தற்போது திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தம் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். முழு விவரம். கண்டிப்பாக. அதாவது ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த ரேவதி 4 மாத கர்ப்பிணி பெண். இவர் பார்த்தோம்னா திருப்பத்தூர் உள்ள பனியன் கம்பெனி ஒன்று டெய்லராக பணியாற்றி வந்தார். இவர் பார்த்தோம்னா தனது சொந்த ஊரான சித்தூர் செல்வதற்காக கடந்த 2ஆம் மாதம் திருப்பூர்லேருந்து திருப்பூர் ரயில்வே நிலையத்தில் கோயம்புத்தூர் வழியாக திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் பயணம் செஞ்ச போது கர்ப்பிணி பெண் கழிவறை அருகே செல்றாங்க. அப்போது பார்த்தோம்னா ஒருவர் பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டதால ஆத்திரமடைந்த அந்த நபர் 4 மாத கர்ப்பிணி பெண்ணை வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே ரயில் கொண்டிருந்த போது ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு ரயில்ல காட்பாடி நிலையம் அப்படின்னா இறங்கி செல்றாரு அந்த நபரு. அப்போது பார்த்தோம்னா ரயில் நிலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டதுல கர்ப்பிணி பெண்கள் கை கால் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயமும் ஏற்படுது. இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே துறையினருக்கு ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில கர்ப்பிணி மீட்ட ரயில்வே போலீசார் அவரை மீட்டு அடுக்கும்பறை அரசு மருத்துவமனைக்கு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேலும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. அப்போது பார்த்தோம்னா படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண்ணிடம் ரயிலில் குற்றங்களை செய்யும் பதிவேடு குற்றவாளியின் புகைப்படங்களை காண்பித்த போது ரயில்வே போலீசார் விசாரிக்கிறாங்க. அப்போது கர்ப்பிணி பெண் பார்த்தோம்னா ஹேமராஜின் ஒரு புகைப்படத்தை காண்பிக்கிறாங்க. அப்போது ஹேமராஜை தேடும் பொழுது ஹேமராஜ் கேவிக்குப்பம் பகுதியில் செல்லும் ரயில்வே நிலையத்தில் அவர் இருக்கிறாரு. அப்போது அவரை பிடிச்சு அவர் மீது 8 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யறாங்க. அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. இதன் வழக்கு பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதன் காரணமாக திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மீனாகுமரி அவர்கள் பார்த்தோம்னா ஹேமராஜ் தண்டனை உறுதி செஞ்சிருக்காங்க. அவர் செஞ்ச குற்றத்திற்காக 2 ஆண்டுகள் முதல் மேலும் சாகும் வரை தண்டனை கிடைக்க வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வருகின்ற திங்கட்கிழமை தண்டனை வழங்கப்படவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தோம்னா இந்த வழக்குல அரசு தரப்புல PT சரவணன் வாதாடுறாரு. மேலும் ஹேமராஜால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தமிழக அரசால் மருத்துவ செலவுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily. Taste the Daily.